எப்போ சென்னைக்கு வந்தாலும் ஒரு எனக்கு தெரியாத ஒரு மகிழ்ச்சி எனக்கு எப்பயும். பிகாஸ் ஐ ஃபீல் ஐ எம் கம்மிங் பேக் டு மை பிளேஸ்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா எனக்கு இங்கே தான் பிறந்தேன் நான். எனக்கு எங்கள் அப்பா அம்மா எனக்கு வாழ்க்கை கொடுத்தது எங்கேருந்து தான். எஜுகேஷன் கொடுத்தது இங்கே. இன்ஸ்டியூட்டில் படித்தது கூட இங்கே தான். காலேஜ் லைஃப், ஸ்கூல் லைஃப். அப்போ இப்போ தான் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, என்ன அவங்க மெட்ராஸ்னோடனே என்ன ஞாபகம் வருது சென்னைன்னு. அதான் சொன்னேன், சென்னை என்னொன்று ஞாபகம் வருது 12B and 25C தான். பிகாஸ் இட் வாஸ் மை ஸ்கூல் ரூட் அண்ட் காலேஜ் ரூட். ஸோ ரெண்டுமே மறக்க முடியாது. ஐ திங்க் இட் வாஸ் ஃபன். நான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நான் பஸ்ஸில் தான் போயிட்டு இருந்தேன். ரொம்ப ஜாலியாக இருந்தது லைஃபு. அப்போ ஒன்றுமே தெரியாது. ஜாலியாக போயிட்டு இருந்தது. காலேஜ் படிச்சிருந்து தெரியாது நான் ஆக்டர் ஆக போகிறேன்னு கூட தெரியாது. ஆனால் இங்கே தான் எனக்கு ஒரு ஆஃபர் வந்தது. இங்கே தான் சஃபேர் தேட்டரில், சாரி தேவி பிக்சர், தேவி இதில் ஒரு காலேஜ் கட் அடிச்சுட்டு பிக்சர் போயிருந்தேன். அப்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஒரு டைரக்டர் வந்து கேட்டார், சினிமாவில் நடிக்கிறீங்களா, இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிட்டுருக்கோம், மலையாளம் சினிமா. அப்போ அந்த ஒரு படம் வந்து ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அந்த சொன்னேன், இந்த மாதிரி இல்லை, நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், நான் ராஜ்குமாரோட பையன் சொன்னேன். அப்போ நெக்ஸ்ட் வீட்டுக்கே வந்து கேட்டாங்க இந்த மாதிரி. அப்புறம் அப்பா சொன்னாங்க, எனக்கு தெரியாது என் பையனுக்கு ஆசை இருக்குன்னு. அந்த மாதிரி ஆசை இருந்ததுன்னா ஐ வாண்ட் இன்ட்ரடியூஸ் இன் மை லாங்குவேஜ்னு சொல்லி அப்பா சொன்னார். அங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த சினிமாவோட ஆசை. அப்போ என் தம்பி ஆக்ட் பண்ணிருந்தேன், சின்ன அப்போ புனித். யூ வாஸ் அ சைல்ட் ஹீரோ. அப்போ சின்ன வயசுலேருந்து ஹீரோ அவர். ஸோ அப்போ நான் நினச்சேன், அப்பா கேட்டார், உங்கள் ஆசையாக இருக்காங்க. இல்லை அப்படி கிடையாது, கேட்டாங்க, நான் இந்த மாதிரி உங்கள் பேர் சொன்னேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எனக்கு கூட இங்கே போய் மிரரில் பார்த்துக்கணும், என்ன கூட ஹீரோ நினைக்கிறேன்ப்பா, நான் கூட ஹீரோ மாதிரி இருக்கேண்ணா, பரவாயில்ல. ஓகே, எனக்கு தான் ஹீரோன்னா கமல்ஹாசன் மாதிரி இருக்கணும், அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு. எனக்கு எப்போ ஹீரோன்னா அவங்க தான் எனக்கு ஃபேவரட் ஹீரோஸ் 2 பேரும். ஸோ என்ன கூட கேட்குறாங்கன்னா, ஏன் நடிக்கக்கூடாது, ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆசை வந்தது. ஐ தாட், அப்பா சொன்னார் எஜுகேஷன் முடியும். அப்புறம் நியூ காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட் போய் ஜாயின் ஆகிட்டு 1 year. அதுக்கப்புறம் 86ல் ஆனந்த், த்ரூ ஆனந்த் ஐ காட் இன்ட்ரடியூஸ்ட். 39 years ஆச்சு இது வரைக்கும். நெக்ஸ்ட் மை 4 decades ஆகும். நெக்ஸ்ட் ஃபெப்ரவரி வந்ததுன்னா இட் வில் பி 40 years ஆஃப் மை ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ரொம்ப படத்தை பார்த்துருக்கேன், குட் ஹிட்ஸ் பார்த்துருக்கேன், ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கேன். பட் நெவர் இட்ஸ் காட் இன் மை ஹெட் ஃபெயிலியர் ஆர் ஹிட். நான் எப்பயும் இப்படி தான் இருப்பேன். I can't go high or be low also. I'm always talkative, very very funny person. ஜாலியாக இருப்பேன் லைஃப்பில். ஒன்றுமே வரும் வாழ்க்கையில், என்ன சொல்லுவாங்க அதுக்கு, பெயின் வரும், ஹாப்பினஸ் வரும், எல்லாமே நான் சரிசமானமாக எடுத்துன்னு போவேன், அவ்வளோதான். வாட் எவர் கம்ஸ் இன் மை வே, I'll be taking it. Sometimes it becomes good, sometimes it becomes bad. But both good and bad is necessary for life, because then only you can know many things in life என்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் இப்போ டீசர் ஃபர்ஸ்ட் டைம் அர்ஜுன் ஜன்யா வந்து சப்ஜெக்ட் சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம். எல்லாரும் கேட்டாங்க என்ன யதார்த்தமாக இருக்கும்னு. கண்டிப்பாக நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வை ஐ ஸ்பீக் ஸோ மச் அபவுட் லைஃப். பிகாஸ் ஐவ் சீன் எவ்ரி திங் இன் மை லைஃப். ஸ்டார்டிங்லேருந்து நல்லது நடந்திருக்கு, கெட்டது நடந்திருக்கு. அண்ட் ஃப்ரம் பாஸ்ட் 10-12 years யூ ஹவ் பீன் சீங். 19 years பேக் எங்கள் அப்பா தவறிட்டார், எங்கள் சித்தப்பா தவறிட்டார், அதுக்கப்புறம் எங்கள் அம்மா, அதுக்கப்புறம் என் தம்பி. ஸோ லாட் ஆஃப் மிடில் வந்து எனக்கு ஒரு பிரெயின் சர்ஜரி ஒன்று ஆச்சு, அனிரிசம் இன் பாரிஸ். அண்ட் ஹார்ட்டில் ஸ்டென்ட் ஆச்சு 2015 ஆஃப்டர் மை டாட்டர் காட் மேரிட். நெக்ஸ்ட் மந்த் எனக்கு ஹார்ட் இதாச்சு. அதுக்கப்புறம் ஷோல்டர் சர்ஜரி ஒன்று ஆச்சு. லாஸ்ட் இயர் வந்து ஐ திங்க் December 24th 2024 I was detected cancer and I had a bladder surgery also. ஸோ லைஃப்பில் எல்லாமே பார்த்துருக்கேன், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அண்ட் த டேஞ்சரஸ் மூமெண்ட்ஸ் ஆஃப் லைஃப். அந்த டைமில் when I heard this subject was very memorable. And when I was doing the climax portion, I was undergoing chemo treatment. I don't know how I did, but I think with the wishes of all the people, I'm not only in Karnataka மட்டும் இல்லை, கர்நாடகிலேருந்து தமிழ்நாடு ஆகட்டும், இல்லை மகாராஷ்டிரா ஆகட்டும், ஹோல் இந்தியாவில் எல்லாமே they all blessed me and they all prayed for me. And I can't forget that. Then that's the power it took me to do the climax portion. Especially fight portions ரொம்ப இதாச்சு, டயர்ட் ஆச்சுன்னா கூட I was able to do, because the support was like that from நம்ம ப்ரொடியூசர் சார், தென் டைரக்டர் சார், அண்ட் Upendra, then Rajbir Shetty, the whole unit, Ravi Verma, fight master. So the whole power came from all these peoples, and I was able to do.
அண்ட் இட்ஸ் அ வெரி ஃபேவரட் ஃபிலிம். நீங்கள் வந்து பாருங்கள், ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் இதில் வந்து இவங்க நல்லா பண்ணிருக்காங்க. ஆல் த்ரீ ஆஃப் அஸ் has given best performance in தோணுது. You come and see the film, it will be very interesting. Not only performances, the whole film saying a fantasy with a philosophical attempt in an entertainment way, ரொம்ப புதுமையா இருக்கும். வந்து பார்க்கும்போது you can feel the film, and lastல போகும்போது you'll take a very good message where it's very important for all the people, not only for youngsters, even for வயசானவங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அந்த இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் வந்து ரொம்ப ஃபார்வர்டாக இருக்கும். ஸோ அந்த ஃபார்வர்ட்னஸை எவ்வளோ எவ்வளோ ஃபார்வர்டாக இருக்கணும், எவ்வளோ கம்மி, எவ்வளோ யூஸ் பண்ணணும், எவ்வளோ யூஸ் பண்ணக்கூடாதுன்றது வந்து ஒரு மெசேஜ் இதில் பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்கோம். ரொம்ப என்டர்டெய்னிங்காக சொல்லுவோம். அண்ட் ஹோப் யூ ஆல் பீப்புள் லைக் இட், பிகாஸ் ஒரு டீசர் வந்து இந்த லெவலில் எல்லாருக்கும் லைக்காக இருக்குன்னா 100% I feel that this film will be very good for all the it is not only for one language, the whole India will like the film and ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். அண்ட் அப்புறம் இன்னொன்று கூட சொன்னாங்க, இன்னி வரும்போது ஒரு இன்டர்வியூ பண்ணாங்க அனுஸ்ரீன்னு, அவர் ஆங்கர் ஃப்ரம் கர்நாடகா. ஷி இன்டர்வியூ பண்ண ஃப்ளைட்டில் வரும்போது இன்டர்வியூ பண்ணாங்க. சென்னை என்னன்னா சென்னை அழைத்தது என்ன அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ, லவ் யூ சென்னை. சார், வெரி 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 பிக் ஃபேன் ஆஃப் எவ்ரிதிங் யூவ் டன். அது மட்டும் இல்லாமல் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆங்கரிங் ஆரம்பிச்சப்போ மை ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வாஸ் வித் யூ. ஸோ இது எனக்கு ஒரு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்டாக இருக்கு. தேங்க்யூ ஃபார் தட் சார். அண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சார் உங்ககிட்ட. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இவ்வளோ படங்கள், இவ்வளோ வருஷங்கள், ஆல்மோஸ்ட் 4 டெக்கேட்ஸ்னு சொல்றது இஸ் நாட் அ சின்ன விஷயம். ஸோ இந்த 4 டெக்கேட்ல ஐ திங்க் திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீ விஷுவல்ஸோட நீங்கள் வந்துட்டு ஒரு மூவி ஷூட்டிங் ஆரம்பிக்கிறீங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு ஐ திங்க் இட் வாஸ் எவ்ரிதிங் வாஸ் நியூ வென் யூ டோல்ட் தட் ஐ அம் கோயிங் டு டூ தட். ஃபர்ஸ்ட் 2 சீன் காமிச்சார். தென் தட் டைம் வி வர் டூயிங் ஒன் டிகேடின்னு ஒரு டான்சிங் ஷோ பண்ணிருந்தோம். when he showed me I was very surprised. அப்புறம் எல்லா கேரக்டர்ஸும் அவரே டிசைன் பண்ணி he spoke. It was in all languages. It was not only in Kannada, it was in Kannada, தமிழ்ல சொன்னார் எல்லாருக்கும். சில ஹிந்தியில் இருந்தது, சில தெலுங்குல இருந்தது, பட் நாட் இன் மலையாளம். ஐ திங்க் மலையாளம் கொஞ்சம் வீக்காக இருக்காரு. ஆல் அதர் லாங்குவேஜஸ் he spoke. And it was really good. ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. I thought this film will work out, or level work out. Then the Upendra Rajbi Shetty, the color of the film changed completely. So it was so beautiful and a different experience. லவ்லி சார். அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, கண்டிப்பாக வந்து ஓம் படம் பற்றி பேசாமல் இருக்க முடியாது. பிகாஸ் 1995ல வந்துட்டு ஆல்மோஸ்ட் 2 டெக்கேட்ஸ்க்கு வந்து எங்கே டிவிலையும் பார்க்க முடியாது, ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் கிடையாது. ஒரு வாட்டியும் வந்துட்டு ரீரிலீஸ் ஆனால் தான் பார்க்க முடியும். அண்ட் 650 டைம்ஸ் அந்த படம் ரீரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் 100 டே ஷோஸ் ஓடி இருக்கு ரீரிலீஸ் ஆகி. ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் த ஃபில்ம் அண்ட் the combination. Om is just different. For me, it's a very different film and a very close film to my heart, because அப்போதான் Upendra, I had seen his film before that. Upendra அப்போ மட்டும் ஒரு சூப்பர் டைரக்டர் இல்லை, அதுக்கு முன்னாலே வந்து you can see all of this one. He has showed from that silence to super. So from silence to fire வரைக்கும் அவர் பண்ணிட்டார் அவர். So I think a very brilliant person and brilliant director. And this film was completely image-changing film for me. I can never forget that film. And the film, it's just an experience working in that film. Lot of risks was there, but risk alla onnume therilla appo. And the age apdi irundhudu. Appo it was just going on. We were just going on in the film. And fantastic performance by all the artists in that film. And Gauri Shankar, cameraman, special mention his name, because he has done a fantastic job. எடிட்டர், அம்சலேக்கா மியூசிக்கு, அப்புறம் எங்கள் அப்பா 2 பாட்டு பாடிருந்தார், ரொம்ப அழகாக பாடிருந்தார். அது அந்த சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எமோஷ்னலி வி கெட் கனெக்டட் டு ஓம். அண்ட் ஓம்ல இப்போ சொன்னாங்க, இந்த ஃபிலிமில் கூட ஓம் அந்த டைரக்டர் நான் தான் சொல்கிறேன், தெரியும், அந்த ஃபிலிமோட ஹீரோ நான் தானே. புனித் இன்னொரு ஃபிலிம் பார்ப்பேன், இந்த ஃபிலிமோட இந்த ப்ரொடியூசர் நாங்கள் தான் சொல்லுவோம். அப்புறம் லாஸ்ட் இன்னொருத்தர் வந்து யார் சோஷியல் இதில் வந்து ப்ரொடியூசர் நாங்கள் சொன்னால் ஃபிலிம் பார்க்குறவங்க நாங்கன்னு சொல்லுவாங்க ஜனங்க. So it's all connected, So Om is not one man show; it's everybody's show. Lovely, sir. And Chennai, நீங்க ஒரு வாட்டி வருமோ, நீங்க சொல்லியிருக்கீங்க your love for Chennai எல்லாருக்குமே தெரியும். One thing you enjoy doing ரொம்பவே சென்னை வருமோனா என்னன்னு சொல்வீங்க? பீச். எந்த எப்போ வந்தாலும் அந்த மெரினா பீச் போகாம இருக்க முடியாது. I want to just go near the beach, play in the beach, because அங்க வந்து பழைய நினைவுகள் ரொம்ப இருக்கும். அப்பா எப்போ பிஸியா இருக்கும்போது
after he comes back and see all his kids and almost நாங்கள் வந்து ஒரு 35 cousins we were together in the house கோடம்பாக்கம் வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு போவாங்க. அந்த புகாரிஸ் ஹோட்டல்லேருந்து பிரியாணி பார்சல் வரும், சமோசா வரும், அப்புறம் டீ வரும். பசிக்குது சார். அப்புறம் தென் we used to play கபடி அங்கே. ஸோ அதெல்லாம் அங்கே போகும்போது we can easily whenever I don't know what people will think. Whenever I see that mark of father on one side, we all so அதெல்லாம் ஒரு டப் அந்த ஃபிளாஷஸ்ல வந்துட்டு இருக்கு. It's not only in film, ரியாலிட்டியில கூட பார்க்கும்போது I can feel that, and when I go near the beach and play with the water, no, I feel the same vibe what I was doing that time. அப்புறம் பஜ்ஜி சாப்பிடுவோம் சார். அந்த பஜ்ஜி சாப்பிடுவோம், அங்கே உட்காந்து பஜ்ஜி சாப்பிடுவோம். அங்கே ஒரு ஃபேமிலி இருக்குது, தே பிகேம் வெரி க்ளோஸ் டு அஸ் ஃப்ரம் 3, 4, 5 years ரொம்ப க்ளோஸ் ஆகும். அண்ட் மை வைஃப் வாஸ் ஆல்சோ கம்ஸ், ஈவன் ஷீ யூஸ் டு கோ, அவங்க கூட பஜ்ஜி சுட்டுருக்காங்க அங்கே. ஸோ அந்த நினைவுகள் எப்பயும் நான் மறக்க முடியாது. ஸோ எப்பயும் வரும்போது பீச், மெரினா பீச் இஸ் ஆல்வேஸ். ஆனா மரீனா பீச்சுக்கு இவ்ளோ இமோஷன்ஸ் உங்களுக்கு அட்டாச் ஆயிருக்குன்னு கேட்கவும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு.